Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அழகான டிசைனர் blouse தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே நான் பேக் blouse வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பேக் பீஸ். இப்போ depth of the neckline வந்து 9 inch எடுத்து நான் மார்க் பண்றேன். So shoulder, arm hole எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம். So இப்போ depth of the neckline வந்து நார்மலா நீங்க எவ்வளவு depth எடுப்பீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு எடுக்க வேண்டியது வரும். இது வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக மடிச்சு தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துணி சுருங்கி உங்களுக்கு வந்து கொஞ்சம் போ டைப் மாதிரி வரும். ஓகே, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பா டைப் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதை நெக்லைன் கட் பண்ண பிறகு ஆர்ம் ஹோலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நார்மலாக எவ்வளோ வந்து டெப்த் ஆஃப் த நெக்லைன் நீங்கள் வைப்பீங்களோ அதை விட ஒரு 1 inch அதிகப்படுத்தி வைக்கும்போது இதோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட சைட்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு இப்போ நான் இதை தைக்கிறேன். லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம தைக்கணும். ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு லைனிங்கை உள்ளே நம்ம மடித்து விட்டுடலாம். ஓகே, கொஞ்சமாக மெதுவாக பொறுமையாக மார்ஜினாக நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக தைச்சு முடிக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு கரெக்டாக அந்த பாயிண்டி டிப் எங்கே வருதோ அந்த இடத்துல நாட்ச் கட் பண்ணி இதை நம்ம லைனிங்கை கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து டர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ லைனிங்கை டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணியோட ப்ரிட்டி சைடு அதாவது நல்ல பக்கம் வெளியே தெரியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. நான் கம்ப்ளீட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் இருக்கு இல்லையா, அதே சாதா பிளெயின் எட்ஜிங் லேஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜிங் லேஸை கரெக்டாக உங்கள் பா நெக்லைன் எவ்வளோ முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இதுக்கு தைக்க வேண்டியது வரும். ஸோ ஒரு சைடு அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மார்க் பண்ண லைன் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்த பிறகு இன்னொரு சைடு நான் இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ் நிறைய வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என் சேனல்லேருந்து எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த சேனல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், இந்த வீடியோ கீழே தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சைடு மட்டும் இதே மாதிரி எட்ஜிங் லேஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதோட கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி அந்த பா ஷேப்பில் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அடுத்த சைடு திரும்பி சேம் லைக் தட் நம்ம எட்ஜிங் லேஸ் கொடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த நெக்லைனு. எண்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களால் இவ்வளோ டெப்த் வைக்க முடியல, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் துணி வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து நான் மடித்து திருப்ப போகிறேன். ஸோ நீங்கள் வந்து துணி தைக்கிறதுக்கு ஒரு 2 inch விட்டுருந்தீங்கன்னா அதே 2 inch நீங்கள் வந்து மடிச்சிடலாம். ஸோ நான் தைக்கிறதுக்கு வந்து ஒரு inch தான் விட்டுருக்கேன். அந்த 1 inchக்காக நான் சின்ன பீஸ் அட்டாச் பண்ணி நான் இது கூட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த துணியை வந்து 2ஆக மடித்து இந்த ரா எட்ஜை கன்சீல் பண்ணுற மாதிரி நம்ம இதை தைச்சிடலாம். ஸோ கீழே மேலேயோ லேஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக் டாட்டை வந்து தைச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் பேக் டாட் வந்து தைக்க வேணாம், அது வந்து கொஞ்சம் வந்து அன்னீவனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சைடில் தைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபேப்ரிக்கை நம்ம தைச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து இந்த கோல்டு லேஸ் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி கீழேயும் இந்த கோல்டு லேஸ் அட்டாச் பண்ணி நடுவில் கொஞ்சம் சுருக்குன மாதிரி வச்சு தைச்சு ஒரு ஃப்ளார் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ நான் பின்னாடி நீங்கள் பேக் டாட் வந்து இப்போ நீங்கள் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம வந்து சென்டரில் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து சுருக்க போகிறோம். ஸோ இந்த 2 சைடும் வந்து அது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் ஒன்ஸ் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது சைடில் கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் பிடிச்சி தைக்கும்போது எனக்கு அந்த டாட்டோட அகலம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஃபிட்டிங்காக வந்துடும். ஸோ மேலே வந்து அட்டாச் பண்ண பிறகு சேம் லைக் தட் கீழேயும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எட்ஜிங் லேஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன லேஸ் இருக்கோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணி சிம்பிளாக ரொம்ப நீட்டாக ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு நான் கம்ப்ளீட்டாக இதை 2 வாட்டி தைச்சு எடுத்துடுறேன். ஸோ கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு சென்டரை எப்படி மார்க் பண்ணுறதை பார்க்குறேன். இதுதான் சென்டர் பாயிண்ட். நான் ஏற்கனவே மடித்து அயன் பண்ணி வச்சுருந்தால இது சென்டர் பாயிண்ட் தான் நீட்டாக தெரியுது. ஸோ ஊசி எடுத்துக்குங்க. அதை வந்து கேதரிங் ஸ்டிச் எப்படி போடுவோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் துணியை எடுத்துருங்க, அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கேதரிங் வந்து இன்னும் நீட்டாக உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் துணியை உள்ளே எடுத்துட்டு கொஞ்சம் துணியில் வெளியே எடுக்கணும். ஸோ நீடில் கொஞ்சம் உள்ளே விட்டு கொஞ்சமாக வெளியே எடுங்க, திரும்பி கொஞ்சம் உள்ளே விட்டு கொஞ்சம் வெளியே எடுத்த பிறகு இது ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பின்னாடி வந்து நாட் தைச்சிடலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை இழுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கேதரிங் ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் வந்து கேதரிங் வந்து ஃபார்ம் ஆன பிறகு பின்னாடி வந்து தையல் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு நாட் போட்டு. இதுக்கு சென்டராக நம்ம வந்து இந்த ஃப்ளாரை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கரெக்டாக அண்ட் கேதரிங் ஓகேன்னும் போது நான் வந்து இதை நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ளவர் அட்டாச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கீழே இருக்க மாதிரி, ஐ மீன் போ மாதிரியும் இருக்கலாம், பட்டர்ஃப்ளை எஃபெக்டாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.